மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு புதிய மாதம், புதிய தொடக்கம். திகதி ஒன்றாகிவிட்டது. 5 மாதத்துல நான் என்ன பண்ணேன்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். 5 மாதத்தை சிறப்பா கழித்திருக்கிற நம்பிக்கையும் சில பேருக்கு இருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருக்கிற மாதத்தை இன்னும் சிறப்பா கழித்ததற்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலக தமிழர் இல்லங்களில் திருக்குறள் வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வேலையில நமது ஏற்பாட்டாளருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நான் பாடல்கள் தேடுறப்ப, இல்லம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடு, உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு, இப்படிதான் பேசணும் கிடையாது, உனக்கு என்ன தோணுதோ உனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய, அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஊக்கம் கொடுத்து இப்படிலாம் செய்வா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒத்துழைப்பு வழங்கி வரும் நமது ஏற்பாட்டாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. உங்களோட தேவை மேலும் தேவைன்னும் இந்த வேலையில சொல்லிக்கிறேன். அவரை தொடர்ந்து இவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் நடக்குமான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறி. இவர் இல்லாம ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கவும் முடியாது, இரவு செய்யவும் முடியாது. அவர் தான் நமது உரையாசிரியர். ஐயா, உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நமது திருக்குறள்ல நமது உரையாசிரியர் ஒவ்வொரு வாரமும் சொல்வது போல 3 பால், அறத்துப்பால், காதற்பால், இப்படி 3 பால்கள் இருக்கு. இன்றைக்கு அதுல முதல் பாலான அறத்துப்பால், அதிகாரம் 95 இன்றைக்கு பேசவிருக்கிறோம். அதாவது அதிகாரம் 95 உரிமை. எல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்படின்றது திருவள்ளுவரோட முதல் குறள். அந்த குறள்ல எப்படி எழுத்துக்களுக்கு, தமிழ் எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து ஆன்றது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தாம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தாம் பிறந்தானே ஒரு கிடைக்கிற ஒரு விஷயம் குடும்பம். அழகிய குடும்பம், நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். அப்படி தாம் குடும்பம் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு வெள்ளை துணி போல எந்த கரையும் இல்லாம சுத்தமா பளிச்சுன்னு இருக்கும். அந்த பெற்றோர்களும், அந்த குழந்தைகளோட பெற்றோர்களும் இல்ல அந்த குடும்பத்தினரும் அந்த குழந்தையை எப்படி வளர்த்தெடுக்கிறாங்க பொறுத்துதான் அந்த வெள்ளை துணியில கரை படிகிறதும் அழகான பூக்கள் மலர்க்கும். இப்படி குடும்பம் சொல்லும் போது எல்லாமே ஒரு குடும்பத்துல தான் ஆரம்பிக்குது. குடும்பம் எவ்வளவு செல்வாக்கான குடும்பமா இருக்கலாம், எவ்வளவு பணக்கார குடும்பமா வேணா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகள்கிட்ட நற்பண்புகள் இல்லைன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா, நல்ல பண்புகள் இல்லைன்னா, இவ்வளவு பணம் இருந்தாலும் தேவையில்லாத ஒன்றுதான் கருதப்படுகிறது. இந்த வேலையில நான் படித்த நூல்ல இருந்து ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 7 Habits of Effective Leader புத்தகம் படிச்சேன். அவர் ஒரு தொழிலதிபரை தாம் வாழ்க்கையில கடந்த வந்த விஷயங்கள், நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்ற போது அவரு ஒரு முன்னுரையில அவர் கேட்ட முதல் கேள்வி, நம்ம எல்லாம் பணத்துக்காக ஓடுறோம், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், நிறைய விஷயங்களை செய்யறோம். அப்படி செய்தும் கூட நமது வாழ்க்கையில இறுதி நிமிடங்கள்ல, இறுதி நொடியில நம்ம எல்லாரும் ஏங்குற விஷயம் என்னது? குடும்பம். அந்த குடும்பத்தை பத்தி தான் இன்னைக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்க போறோம். வாங்க கேட்க. மிக்க நன்றிங்க அம்மா. ஒரு கருத்து என்ன பற்றி சொன்னதுனால ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லணும். இவர் இல்லைன்னா நிகழ்ச்சியே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. அப்படி அல்ல, யார் இல்லை என்றாலும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். இந்த சமுதாயத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்லிதான் ஆகி வேணும். வேற ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு திகைப்பு ஏற்படலாம், ஒரு தடுமாற்றம் ஏற்படலாமே ஒழிய ஒருவர் இல்லை என்றால், ஆனால் அந்த நிகழ்ச்சி அதனால் தடைபடுவது இல்லை.
எப்படியாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வேறு ஒரு சூழ்நிலையில் அது உருவாக்கி கொள்ளலாம். அதனால உலகம் இருக்கிறவர்கள் இல்லாத போவதும் இருக்கிற இல்லாதவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளை பிறரால் உருவாக்கப்படுவதும் உலகில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் பொதுவாக ஒருவர் இல்லை என்று சொன்னால் நிகழ்ச்சி இல்லை என்பதல்ல. ஆனால் அது கண்டிப்பா தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ப வேண்டும். நாம் அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொன்றையும் இருக்கணும். பொதுவா சில நிகழ்ச்சிகள்ல சட்டத்திட்டங்கள் வரையறைகள் செய்யும் போது சொல்வார்கள், ஏ குழு, அப்புறம் பி குழு, சி குழுட்டு ஒரு 3 குழுனாச்சும் போடுவாங்க குறைந்தது. அதுல கூட்டத்தை கூட போட்டுக்குவாங்க. அப்போ ஏ நமக்கு முடியலன்னு சொல்லுகின்ற பொழுது பிஏ நோக்கி ஓடிடுவாங்க. பியாவது செய்வோம் அப்படின்னுவாங்க. அப்ப அந்த பி செய்கின்ற பொழுது அந்த பிஏ என்ன செய்யும் சொன்னா, பி என்ன செய்யும் சொன்னா ஏயை விட இன்னும் திறமையாக இருக்கும். முதல் நிலையை விட திறமையாக இருக்கின்ற வாய்ப்புகளும் ஏற்படும். உலகத்தின் வரலாறுகள்ல இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கிறோம். அதனால இப்ப உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய கருத்துக்களை நான் மறுத்து உரைக்கணும்ன்றது இல்லை. என்ன அவ்வளவு பெருசா சொல்லிடாதீங்க என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்குத்தான் அதை நான் சொல்ல ஆரம்பித்தேன். சரிங்க, இன்றைக்கு நான் வகுப்புக்கு போவோம். அங்கே போகின்ற பொழுது மற்றும் சில செய்திகளை நாம் பேசுவோம். சரி, குடிமை என்றால் என்ன என்பது குறித்து நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சில செய்திகளை எடுத்து சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் ஒவ்வொருவரும் தாங்கள் வாழ்கின்ற குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயரை ஈட்டித்தர என்பது நல்ல பழக்கம் வழக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தோடைய அடிப்படை இதெல்லாம் நம்ம லிட்ரேச்சர்ல இருக்கிற இந்த இந்த பொதுவா இதெல்லாம் ஒரு இலக்கணம் மாதிரி மலாயில சொல்லுவாங்களே தத்தா பாசான்ட்டு, அதை போல திருவள்ளுவர் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதற்கான இலக்கணத்தை நமக்கு உருவாக்கி காட்டுகின்றார்கள் ஏறத்தாழ. ஆனா இதே கருத்துக்கள் வெவ்வேறு இடத்திலும் வெவ்வேறு விதமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த தலைப்பிலேயே இங்கே கொண்டு வருகின்றார்கள். குடி என்று சொன்னால் குடும்பம். இந்த குடிமை என்று போடுகின்ற பொழுது குடும்ப பண்பு என்று அது விரியும். அப்போ ஒரு குடும்பத்தோடைய பண்பு அல்லது கட்டுமானம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குடிமையில் திருவள்ளுவர் விளக்குகின்றார். இந்த குடியியல் என்ற ஒரு அந்த இயல் ஒன்று வருது இல்லைங்க, அதுல அமைந்திருக்கிற எல்லா பாடல்களும் நாம் போற்ற வேண்டிய பண்புகளின் சிறப்புகளை மிக நயமாகவே எடுத்து போற்றிக் கொண்டு இருக்கின்றது. திருக்குறள் ஒரு அறநூலாக இருப்பதனால் எல்லா பகுதியிலையும் நாம் ஏற்று போற்றுகின்ற கருத்துக்களையே திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். இங்கே வருகின்ற போது குடியியல்னு சொல்லும் போது ஒரு குடும்ப நலத்தை அல்லது குடும்பத்தை எப்படி கொண்டு நடத்த வேண்டும், எப்படிப்பட்ட பண்புகளை போற்ற வேண்டும் என்பதை திருவள்ளுவர் மிகவும் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். இந்த குடிமை என்ற பகுதியெல்லாம் படித்த பிறகுதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குடும்ப விளக்கு என்ற ஒரு நூலை எழுதினார்கள். அப்ப அந்த நூலை எழுதுவதற்கு முன்னால அவருடைய மூத்த மகள் சரஸ்வதி என்கின்றவர்களுக்கு திருமணம் நடக்கின்றது. அப்போ திருமணத்திற்கு பரிசுகள் கொடுக்கும். பெரும்பாலும் அந்த பகுத்தறி சிந்தனையாளர்கள் பரிசுகள் என்பது பொருள்களாக கொடுக்க மாட்டார்கள். அறிவுத்துறையை சார்ந்தது தான் அவங்க கொடுப்பாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு சொன்னா, தன்னுடைய மகளுக்காக ஒரு வாழ்க்கை குறிப்புகள் தேவை என்பதற்காக இந்த அதிகாரத்தை தான் முதல்ல அவர் கையில் எடுத்தார். இந்த குடிமையியல் என்ற இயலையும் குறிப்பாக இந்த முதல் இருக்கிற அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த குடும்ப வழக்கு என்ற ஒரு நூலை எழுதினார்கள். பிறகு அது ஒரு 5 பிரிவுகளாக தொடர்ந்து அவ்வப்போது வளர்ச்சி பெற்று கொண்டே இருந்தது. வாய்ப்பு ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த குடிமை திருவள்ளுவர் சொல்வதை இன்னும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு என்ற ஒரு நூலை படித்தால் அதில் மிக தெளிவாக பல செய்திகளை எடுத்து காட்டியிருப்பார்கள். நானும் பல முறை இந்த பகுதியை படித்திருக்கிறேன்.
இந்த பகுதியை படித்துக் கொண்டு போக போக எனக்கு என்னுடைய சிந்தனையில் அதிகமா பட்டது பாவேந்தருடைய குடும்ப விளக்குத்தான். குடும்ப விளக்கை எவ்வளவு துன்பப்பட்டு திருவள்ளுவருடைய கருத்துக்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த பகுதியை எழுதினார் என்று எண்ணுகும் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏனென்றால் ஒரு அறிஞருடைய கருத்தை இன்னொரு அறிஞர் எடுத்து அதை விளக்கி அந்த கருத்துக்களை இதிலிருந்து தான் நான் எடுத்தேன் என்று சொல்வதற்கு மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும். அதுல தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குடும்ப விளக்கு என்பது திருவள்ளுவருடைய வாழ்வியல் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது என்பதை எழுதியிருக்கின்றார்கள். அதனாலதான் இதை சொல்லும் போது எனக்கு அந்த நினைவு இருந்ததுனால அந்த சிறு கருத்துக்களையும் சொல்லுகின்றேன். அப்ப இதுல என்ன நமக்கு சொல்ல வராரு என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கொண்டோம். குடும்ப பண்பு எது குடும்ப பண்பு என்பதை நாம் படிக்க படிக்க இந்த ஒவ்வொரு பாடல்களையும் படிக்க படிக்க அந்த பாடல்களின் மூலம் சொல்லப்படுவதை நாம கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். நான் உங்களிடையே கேட்டுக்கொள்வது அது ஒன்றுதான். பொதுவாக ஒரு கருத்துக்களை நாம் படிக்கின்ற பொழுது இந்த விளக்கம் தருகின்றவர்களோ மற்ற சமயத்திலேயோ 1-2 வீட்டில் கூட போயிடுவார்கள். ஆனால் இதை கேட்கின்றவர்கள் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, சொன்னது என்ன என்பதை முடிந்தவர் குறிப்பெடுத்துக்கலாம். இல்லத மனதிலாவது அதை இப்போ எடுத்து வச்சணும். இல்லைன்னா கையில் 1, 1, 2, 3 இருந்ததுன்னா இந்த பண்புகள் எல்லாம் குடும்ப பண்புகளாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுன்றலாம் அதுல ஒரு கணக்கெட்டுக்கும் நீங்க செய்து கொள்ளலாம். சரி, முதல் திருக்குறள்ல எடுத்து காட்டுகின்றார்கள். இற்பிறந்தார் கண் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. அதாவது இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு என்பதை முதல் நாம் எடுத்துக்கொள்ளோம். இயல்பாக இயற்கையாகவே அல்லது தானாகவே என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இயல்பாகவே ஒரு குடும்பத்துல இருக்கணும். எது இருக்கணும் அப்படின்னு சொன்னா செப்பம் இருக்கணும், நாணம் இருக்க வேண்டும். செப்பம் என்று சொல்வதற்கு நடுநிலை என்றும் நாம் சொல்லலாம், நல்ல ஒழுக்கம் என்றும் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு குடும்பத்துல முதல்ல ஒழுக்கம் என்பது இருக்கணும். அதன் பிறகு நாணம் என்பது இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒழுக்கத்தை காப்பது நாணம் என்பதை கடந்த முறை உள்ள பாடத்துல கூட நான் அதை சொல்லியிருக்கின்றேன். நாணம் எவ்வளவு மிக முக்கியமான ஒன்று. ஆக கண்டிப்பாக நம்முடைய என்ன இருக்கணும், ஒன்று நடுநிலை போக்கு, எல்லாரும் சமம் என்று கருதுகின்ற ஒரு நடுநிலை போக்கு. எங்கேயும் நம் கை நழுகி மற்ற அடிப்படையில் குற்றங்கள் வராமல் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும். அது நல்ல ஒழுக்கம் என்று கூட சொல்லலாம். அப்போ ஒழுக்கமும் இருக்க வேண்டும், தீமைக்கு நாணுகின்ற இயல்பும் இருக்க வேண்டும். இதான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவிடம் இருக்க வேண்டிய முதற் பண்புகளாக திருவள்ளுவர் காட்டுகின்றார்கள். இற்பிறந்தார் என்று சொன்னால் இல்லத்தில் பிறந்தவர் என்று முதல்ல சொல்லணும். அத புணர்ச்சி என்று சொன்னால் சேர்த்து சொல்லும் போது இற்பிறந்தார்னு வரும். இல்லத்தில் பிறந்தார்னால் வீட்டில் பிறந்தார் என்று நமக்கு பொதுவான பொருள் அதுதான். ஆனால் இங்க ஒரு இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது அந்த இல் என்பதை நாம் எங்கே எப்படி கொண்டு போகணும்னு சொன்னா, இற்பிறந்தார் என்பது முதல்ல இது எதுக்காக சொல்லப்படுகிறது, இப்போ நல்ல குடும்பத்தில் நல்ல குடிமையில் பிறந்தவர் கண் அல்லாது. அப்போ இல் என்பது நல்ல குடும்பத்தில், குடும்பத்தில் இல் என்பது குடும்பம்னு சொல்லலாம். குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொன்னால் நமக்கு பொருள் சரியா வராது. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் கண் அல்லது இடம், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் இடத்தில் அல்லாது, இல்லை என்பது பிறகு கொண்டு வந்துடலாம். இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. அப்போ நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் இடத்துல அந்த இடத்துல இல்ல, யார் இடத்துல இல்லைன்னா இயல்பாக செப்பம் நானும் ஒருங்காக அமையப்பெற்றவர் இடத்துல அமைப்பெற்ற நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடத்தில் தான் இந்த செப்பமும் நானும் இருக்கும், மற்றவரிடத்தில் அது இல்லை. அதான் இப்பிறந்தார் கண் அல்லது, அந்த இடத்தில் பிறக்காதவரிடத்தில் அல்லது இல்லை, அங்க அந்த பண்புகள் எல்லாம் போய் சேராது. இப்ப இதுல நாம் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் தான் ஒரு ஒரு குழந்தையை வளர்க்கின்ற இடம். ஆணுக்கும் அந்த கடமை உண்டு, பெண்ணுக்கும் உள்ள கடமை இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் வரும்பொழுது அந்த குடும்பத்திற்கு பயிற்றுனராக, ஆசிரியர்களாக
வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவி அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அந்த பழக்க வழக்கங்கள் தான் பிள்ளைகளும் கடைபிடித்து நடப்பார்கள். அதனால குடும்பம் என்பதுதான், அதனால்தான் பாவேந்தருடைய இந்த குடும்ப விளக்கில் பாவேந்தர் சொன்னார்கள், நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நாம் படிக்கின்ற இடம் குடும்பம்தான். அந்த குடும்பத்தில் குழந்தைகள் படிக்க வேண்டும். அதற்கு அங்கே இருக்கின்ற பெரியோர்கள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி மற்ற மற்ற பெரியோர்களும் இந்த குழந்தைகள் வளர்வதற்கு அவர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்ப அதுல என்னென்ன தேவைகள் என்பதை குறித்து நாம் கூட பின்வருகின்ற பாடல்களின் போது சற்று கொஞ்சம் காணுவேன். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்படி வழிகாட்டியாக இருந்தார்கள், அவரிடத்துல ஒழுக்கம் இருக்கும், நாணமும் இருக்கும். அப்படி அந்த பண்புகளை போற்றி வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் தவறு செய்வதற்கு அஞ்சுவார்கள். ஏனென்றால் அவர்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அவர்கள் சொல்லுவதை அமைதியாக கேட்பார்கள். சரியான கருத்து இல்லைன்னா கூட அமைதியாக கேட்கின்ற பழக்கம் அங்கே இருக்கும். இதை அந்த குழந்தையும் பழகின்றது. பெரியோரிடத்தில் ஒரு மதிப்பை வளர்த்து கொண்டே வரும். அப்படி வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக, நல்ல குடும்பத்தை சார்ந்த, அதாவது அதுக்கு நாம சான்றிதழ் கொடுக்கிறோமே, இந்த பிள்ளை நல்ல குழந்தை என்று ஒரு சான்றிதழ் கொடுப்பது போல அவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்பது முதல் திருக்குறள். இரண்டாவது சொல்லுகின்றார்கள், அதுல சொன்னது செப்பமும் நானும். செப்பம் என்பது நடுநிலையையும் கூறலாம், ஒழுக்கத்தையும் நாம் கூறணும். ரொம்ப எளிதா இருக்குன்னா நல்ல ஒழுக்கம், நடுநிலை தவறாத ஒழுக்கம். அப்ப நடுநிலை தவறாத ஒழுக்கம்ன்றது இது ரொம்ப நிறைய செய்திகள் இருக்கு. நடுநிலை தவறாத ஒழுக்கம் சொன்னால் யாரையும் எந்த நிலையிலையும் குறைத்து மதிப்பிடாமல் அவர்களை சமமாக கருதி பழகின்ற பழக்கம் இந்த நடுநிலை. இப்ப நடுநிலைக்கு நடுநிலையா இருக்கும்போது நல்லது கெட்டது பார்த்து மட்டும் அல்ல, ஒருவன் தவறு செய்தால் கூட அந்த தவறுக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடித்து அதை போக்குவதற்கான முயற்சிகளை செய்வதும் நடுநிலைதான். எப்படி ஒரு அரசின் அடிப்படையிலே இருக்கின்ற வழக்கு மன்றங்களிலே நடக்கின்ற இந்த வழக்காடு மன்றங்களிலே இருக்கின்ற வழக்குகள் என்ன இருக்குன்னு சொன்னா, அதுல குற்றங்கள் புரிந்தல் கூட ஏதாவது திருந்துவதற்கான வாய்ப்பு இருந்தால் அவனை திருத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்படுவார்கள். இவனை திருத்த முடியாது, இவனுக்கு தண்டனை கொடுத்தால்தான் திருத்த முடியும்னு நினைக்கும் பொழுதுதான் அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப பலவிதமான தண்டனைகளை வழங்குவார்கள். அதனால இந்த நடுநிலை என்பது ஒரு நீதிபதியை போன்று. அது நாமத்தான் இருக்கணும், நாம் தான் அப்படி இருக்கணும். நாம் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட தண்டனைகளை வழங்குவது, எப்படி அந்த குடும்பத்தை வைத்து நடத்துவது என்று இந்த குடும்ப பெரியோர்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது மீன் நம்ம ஒழுக்கத்தை கொண்டு வரார் பாருங்க. ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும். இப்ப முதல்ல சொல்லும் போது நடுநிலை என்பது தனியே ஒன்று, அது பெருசா இருந்தா, அதனால நம்ம சொல்லும் போது ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வந்தோம். இந்த நடுநிலையும் நல்ல ஒழுக்கம் சரிதான் சொன்னோம். ஆனா இங்கே வருகின்ற பொழுது ஒழுக்கம் என்பது சற்று வேறுபட்டது. நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பது, அவ்வளவுதான், முடிஞ்சது. வாய்மை என்பது உண்மை. நாணம் என்பது மேலே சொல்லியிருக்கிற நாணம் கீழும் வருகிறது. ஆக இந்த மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். அந்த மூன்று பழக்கத்தில் இருந்து விடுபட மாட்டார்கள். யார் என்று சொன்னால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். ஆக நாம் ஒழுக்கம், உண்மை, தீமைக்கு அஞ்சுவதாகிய நாணம், இந்த மூன்றும் நற்குடியில் பிறந்தவரிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பண்புகள் ஆகும் என்பதை இரண்டாவது திருக்குறளிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். மூன்றாவது திருக்குறளை நமக்கு இலக்கணம் வகுத்து கொடுக்கின்றார்கள். ஒரு மாந்தன், அதாவது மனிதன் என்று சொல்கின்றார்களே, அந்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் சொல்லுவதுதான் இந்த மூன்றாவது திருக்குறள். நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு.
வாய்மை குடிக்கின்னு சொல்வத உண்மையான ஒரு நல்ல குடும்பத்திற்கு எது வேண்டும் என்று சொன்னால் நகை இருக்க வேண்டும். முகத்திலே ஒரு புன்சுரிப்பு எல்லோருடைய முகத்திலும் இருக்க வேண்டும். நகை. இரண்டாவது ஈகை. இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கின்ற அந்த மனம் இருக்க வேண்டும். கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை. மூன்றாவது இன்சொல். எல்லாரிடத்திலும் இனிய சொற்களின் மூலம் கருத்துக்களை சொல்வதற்கு முயல வேண்டும். நான்காவது இகழாமை. யாரையும் இகழ்ந்து பேசாமல் நடந்து கொள்வது. இந்த நான்கும் வகை என்ப. இந்த வகை என்பதுதான் இலக்கணம் என்பதை நான் சொல்ல வந்தேன். வகை என்பது ஒரு முறைமை. அந்த முறைமை என்பதுதான் இலக்கணம். வாய்மை குடிக்கு ஒரு நல்ல குடும்பத்திற்கு இலக்கணம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டியவர்கள் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு புன்னகை இருக்க வேண்டும். பிறருக்கு கொடுத்து வாழ்கின்ற உணர்வுகள் மனம் இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் இனிய கருத்துக்களை பேச வேண்டும். எவரையும் இகழாமை வேண்டும். யாரை இகழ்ச்சி செய்கிற பண்பு இருக்கக்கூடாது. இதற்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இன்றைக்கு கூட நாம் பழகிற பழக்கங்கள் இனங்களின் அடிப்படையிலும் மாறுபட்ட இனங்களோடு பழகுகின்றோம். சமயம் சொல்கின்ற மதத்தின் அடிப்படையிலும் மாறுபட்ட மதங்களோடு தொடர் கொண்டவர்களோட நம்ம பழகுகின்றோம். இப்படியெல்லாம் பழகி வருகின்ற பொழுது நாம் எப்படி இருக்கணும்? யாரையும் நம்முடைய இனத்தை சார்ந்தவர் தான், நம்முடைய மொழியை சார்ந்தவர் தான், நம்முடைய மதத்தை சார்ந்தவர் தான் சிறந்தவர்கள் என்ற கருத்துக்களை மிகுதிப்படுத்தாமல், அதை பெரிதுபடுத்தி பேசாமல், மற்றவர்களையும் இகழாது பழகின்ற ஒரு உயர்ந்த பண்பாடுகள் நம்மிடையே இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார்கள். அதான் இகழாமை. யாரையும் இகழக்கூடாது. நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய புலனத்தெல்லாம் பார்க்கும்போது, இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த புலனம், உங்களுடைய புலனத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை எடுத்து போடுகிறார்கள். இறந்து விட்டவர்களை கூட தோண்டி எடுத்து அவர்களை இழிவுபடுத்தி பேசுவதே இன்றைக்கு பெரும் செய்தியாக புலனத்தில் காணப்படுகிறது. அது பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்காது. அவரு இறந்துட்டாரு, ஆனால் அவரை வெளியே எடுத்து இவன் இப்படியாப்பட்டவன், அவன் அப்படியாப்பட்டவன், இவன் இந்த திருட்டு வேலை செஞ்சான், அவன் அந்த திருட்டு வேலை செஞ்சான், இவன் இத்தனை பொம்பளைங்களோட வச்சிருந்தான், அவன் இத்தனை பொம்பளைங்களோட வச்சுக்கிறான்ட்டுலாம் இந்த புலனத்துல நமக்கு எடுத்து போட ஆரம்பிச்சிடுறானுங்க. இது சமுதாயத்துக்கு என்ன செய்ய, நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது, அவனுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது, இந்த குங்காயத்துக்கு என்ன கிடைக்க போகுது? இதை பார்த்து 4 பேர், அவன் ஒருத்தன் தான் போட்டான், அது எத்தனை பேர் பாக்குறாங்களோ அவனும் 4-5 பேருக்கு அதை எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பி பரப்பி கொண்டிருப்பான். ஏன் பரப்புறோம், அதை ஏன் சொல்றோன்ற அந்த மன உணர்வுகள் நம்முடைய இருப்பது இல்லை. இது இகழ்ச்சி என்ற பொருளே நமக்கு வருகிறது. மற்றவரை இகழ வேண்டும் என்பதிலே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? யாரையும் இகழாதீர்கள். நமக்கு அந்த தகுதி இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் அமைதியா உட்கார்ந்து எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு குறைகள் இருப்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இடத்துல இல்லைன்னா நம்ம சார்ந்தவர் இடத்துல இருக்கோம், நம்ம சுற்றத்துல இருக்கோம், கண்டிப்பாக இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம சொல்லாம மற்றவருடைய குறைநிறைகளை சொல்லிக்கொண்டு தெரிகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் விடுகின்றோம். அதனால இது நம்முடைய இலக்கணத்திலிருந்து நாம் பிழைப்படுகின்றோம். ஒரு நல்ல குடும்ப குடிமகன் என்ற ஒரு நல்ல பெயரை எடுக்க முடியாமல் நம்மை நாமே என்ன செய்யறோம்? தீமை செய்து கொடுக்கின்றோம், தவறுகளுக்கு உட்படுத்துகின்றோம். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உங்களிடத்துல 4 குணம் இருக்கணும். ஏன்னா மேல எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஏற்றால ரொம்ப மற்றதோட நெருங்கிய தொடர்புகள் இருந்தால் கூட சொல்ற முகத்தில எப்போதும் ஒரு புன்னகை இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம முகத்துல ஒரு புன்னகை இருக்கிறது பெரும்பாலும் இடத்துல பார்க்க முடியல. அந்த உணர்வுகளை நாம் பார்க்கறது மிக மிக அரிதாக இருக்கிறது. அது ஏன்னா நமக்கு தெரியல. அதனால் திருவள்ளுவர் இது இந்த திருக்குறள் மட்டும் இல்ல, பல திருக்குறள் அதான் ரொம்ப வலியுறுத்துறாரு. ஆக முகத்தில எப்போதும் ஒரு புன்னகை இருப்பதற்கான வாய்ப்பு அரண் வலியுறுத்தல்ல அந்த திருக்குறளை ரொம்ப தெளிவா சொல்லுவார்கள்.
கண்டிப்பாக முகத்துல ஒரு புன்னகை இருக்கணும். அந்த அந்த புன்னகை வைத்துக்கோ புன்னகை இருந்தா ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்குறோன்னு சொன்னா அவன் இடத்துல மகிழ்ச்சியோடு கொடுக்கின்ற பொழுதுதான் வாங்குகின்றவனுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவனும் மகிழ்ச்சியாக நன்றி உணர்ச்சியோடு அவர்கள் பார்ப்பார்கள். அதுதான் ஒருவருக்கு இன்பம். அப்போ நாம வருகின்ற பொழுது அவனுக்கு ஏதாவது எடுத்து போட்டு போன்ட்டு வீட்டுக்காரர் சொல்லிட்டு போறான்னு வைங்களேன், அது ஒரு நல்ல முறையில் கூட சொல்லாம ஒரு மாதிரியா என்னமோ ஒரு இழிவானவர்கள் வந்திருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஏதாவது அது கொடுத்து அனுப்புன்னு சொல்ற மாதிரி சொல்வதெல்லாம் கூட அவ்வளவு நல்ல பழக்கங்களாக நம்முடைய இந்த நல்ல குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அது பழக்கம் அல்ல. வந்திருக்கிறார்கள், அவருக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டா கூட பரவாயில்ல. மேல வந்திருக்கிறாரு ஏதாவது கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்கின்ற பொழுது கூட நம்மளே கேட்டவருக்கு கூட மனம் நன்றாக இருக்காது. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. அதனால்தான் திருவள்ளுவர் இந்த இன்சொல் என்று ஒன்று சொல்லுகிறாரு. தனியா அதிகாரமே வச்சுக்கிறாரு. இன்சொல் என்ற ஒரு அதிகாரத்தை எழுதி அது எது இன்சொல், இன்சொல்லுக்கு யார் யார் இடத்துல எப்படி எப்படி காட்ட வேண்டும் என்பதெல்லாம் அதிலும் தனியா கொடுத்துக்கிறார்கள். அதனால இது போன்ற பண்பாடுகள் நம்மிடையே நிறைந்து இருக்கின்றது. அதனால் குடிமக்களுக்கு இன்முகம் காட்டல், எல்லாருக்கு கொடுத்தல், இன்சொல் பேசல், பிறரை இகழாமல் இருப்பது, இந்த 4ம் இயல்பான குணங்களாக இருக்க வேண்டும் என்பதை இதில் எடுத்து விளக்குகின்றார்கள். அடுத்து 4வது திருக்குறளை பார்ப்போம். இப்போ மேல நம்மகிட்ட இருக்க வேண்டிய சொல்லிட்டே வந்தாரு. இங்கே நாம கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிடறோம். அது அந்த அடிப்படையில் உள்ளது ஒரு 3-4 திருக்குறள் சொல்ல வர்றாரு. அடுக்கிய கோடி பெறினும் குடிபிரிந்தார் குன்றுவ செய்தல் இலர். குடி பிறந்தார், குன்றுவ செய்தல்னா நல்ல குடியில் பிறந்தவர், குன்றுவன்னால் இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று அவர் கூறுகின்றார்கள். குடிபிறந்தார் குன்றுவ, குன்று என்பது இழிவான செயல்கள் செய்தல் இலர், அவர்கள் செய்ய மாட்டார்கள். யாரு? அடுக்கிய கோடி பெறினும், அடுக்கடுக்காக கோடி செல்வங்களை பெற்றாலும், நிறைய செல்வங்களை அடுக்கடுக்க அவர் பெறாரு, பெற்றாலும் கூட நற்குடியில் பிறந்தவர் தமக்கும் பிறருக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய மாட்டார்கள். அவர்கள் எப்போதுமே நல்ல செயல்கள் தான் செய்வார்கள். அப்போ எவ்வளவு செல்வங்கள் பெற்றாலும், அந்த செல்வங்களை பெற்று வாழ்வதாக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு நல்லதுதான் செய்ய வேண்டும். அந்த நல்ல செய்யறதான் நம்மளே சொன்னேன். நிறைய இருக்கு. மற்றவர்கள் ஒரு மாந்த நேயத்தோட, மாந்த நேயம் மனித பண்போட ஒருவருக்கு கொடுக்கின்ற அந்த பணமும் அப்படி கொடுத்தாதான் அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து அவர் பெற்றதாக அவர் நினைக்கக்கூடும் என்பதை நாம் எண்ணாமல் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். சரி, 5வது திருக்குறள். வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலை பிரிதல் என்று. வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும், வழங்குதல் என்று சொன்னால் கொடுப்பதில்லை. இப்போ கொடுப்பதில் வீழ்ச்சி அடைவது எப்போது? தன்னிடத்துல பொருள் இல்லாத ஒரு போது. வழங்குவதுள் வீழ்ந்த, கொடுக்கிறது இல்லாது தன்னுடைய குடும்பம் இருக்கின்ற நிலையிலும் கூட, கண்ணும் என்றால் இடத்திலும், பழங்குடி பண்பில் தலை பிரிதல். ஆனால் அந்த பழங்குடின்னு சொல்வது வழி வழியாக நல்ல குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள். அது யார் வந்தாலும் தன்னுடைய பண்பின் தலைப்பிரிதல், பண்பிலிருந்து மாற மாட்டார்கள். எந்த பண்பை தனக்கு இல்லைன்னாலும் ஏதாவது ஒன்றை மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த குணம் இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால், இந்த பழங்குடியில நீண்ட காலங்களாக ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையே போற்றி வந்திருக்கின்ற அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முடியாது. கண்டிப்பாக கொடுப்பார்கள். என்னதான் வறுமையுற்று வாடினாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பழக்கத்திலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்று இந்த 5வது திருக்குறள் நமக்கு வலியுறுத்துகின்றது. 6வது திருக்குறள். சலம் பற்றி சால்பில செய்யார், மாசற்ற குலம் பற்றி வாழ்வதும் என்பார்.
மாசற்றென்றால் குற்றமற்ற, குலத்தை போற்றி குடும்பத்தை போற்றி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், என்பார் என்றால் என்று சொல்லுகின்றவர்கள். எந்த நிலையிலையும் வந்து குற்றமற்ற ஒரு குடும்பத்தைத்தான் வைத்து நடத்த விரும்புகின்றேன் என்று அந்த வாழ்க்கையை உறுதியாக வாழ்கின்றவர்கள். சலம் பற்றி சால்வில செய்யார். சலம் என்று சொல்லுவது இங்கே வந்து குற்றத்தையும் கூறும். அப்போ என்ன சொல்றார்கள்? வெறுப்பு கொண்டு, சலம் என்றால் வெறுப்பு கொள்ளுதல், தவறு செய்தல் என்று வரும். இப்போ ஏதோ ஒன்றுக்காக சலம் பற்றி, அதாவது ஒருவர் மேல வெறுப்பு கொண்டு சால்வில செய்யார். சால்வு என்று சொன்னால் வந்து உயர்ந்த குணம். சால்வில்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள், அதாவது பிறர் வெறுக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் என்பதுதான். மாசற்ற குலம் பற்றி வாழ்வோம் என்று சொல்லுகின்றவர்கள், நான் குற்றமற்ற குடும்பத்தை போற்றிவித்தான் வாழ்வேன் என்று நினைக்கின்றவர்கள், எந்த நிலையிலும் வெறுப்பின் காரணமாக, இல்லாமை காரணமாகவோ அவர்கள் குறைவான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுவது இந்த திருக்குறள். குற்றமற்ற குடிமையை போற்றி வாழ்கின்றோம் என்பவர் வெறுப்பு கொண்டு பண்பில்லா செயல்களை செய்ய மாட்டார் என்பது இந்த திருக்குறளின் பொருள் ஆகும். அடுத்து 7வது குறளை பார்ப்போம். குடிபிறந்தார் கண் விளங்கும் குற்றம், விசும்பின் மதியின் கண் மாறு போல உயர்ந்தது. இப்ப வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏதோ ஒரு சிறு தவறு செய்து விட்டார்கள். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, தவறு செய்தவர்களிடத்துல குறைகளை யாரும் அவ்வளவு நினைக்க மாட்டாங்க. நல்ல உண்மையாளர் போல, ஒழுக்கத்தை போல இருக்கின்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் கண்ணுக்கு அவர்கள் தெரிய ஆரம்பிப்பார்கள். அதான் குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்திலே இருக்கின்ற குற்றம் வந்து விளங்கும்னா மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி? விசும்பின் மதியின் கண் மாறு போல உயர்ந்தது. விசும்பு என்றால் வானம். வானத்திலே தோன்றுகின்ற மதி என்கின்ற அந்த நிலவு இருக்கின்றதே, அதனிடத்திலே இருக்கின்ற மறு போல தோன்றும். மறு என்றால் வந்து இங்கே வந்து அங்கே இருக்கிற அழுக்குகள், அது போல உயர்ந்து தோன்றும். அப்போ நிலவிலும் அழுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற அடிப்படையில் இருக்கிறது. நிலவிலே இருக்க அழுக்கு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அறிவியலை நாம் படிக்கும்போது நிறைய பலருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற அழுக்குகள் பெரும்பாலும் பள்ளங்கள் நிறைய இருக்கும். எல்லா பகுதி இந்த நிலப்பகுதியா இருக்கிற எந்த இடத்துலயும் வந்து பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் இல்லாம இருக்காது. இதை போல நிலவிலும் பள்ளம் இருக்கிறது. மிக தூரத்தில் இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பள்ளங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு அழுக்கு படிந்தது போல நமக்கு தோன்றும். அது நம்முடைய ஒரு கற்பனை தான். நமக்கு அந்த சமயத்துல எது என்று தெரியாம அதுக்கென்று ஒரு கதையை நாம் வந்து கொண்டு வந்து விடுவோம். அதை போல தோன்றும். அதே போல நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடத்தில் ஏதாவது ஒரு குறை தெரிந்து விட்டால் அது கண்டிப்பாக மற்றவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்துவிடும். இது நமக்கு மறைபொருளாக எதை சொல்லுகிறது? நல்ல குடும்பத்தை நீங்கள் விரும்புகின்றீர்கள், அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த குடும்பத்திற்கு குறை வராமல், குற்றம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் எண்ண வேண்டும். அதான் இதெல்லாம் புதை பொருள் என்று சொல்லுவார்கள், மறைந்து நின்று கருத்தை விளக்குவது. இப்ப இந்த திருக்குறள்ல வந்து நாம் வந்து எப்பொழுதுமே வந்து எவ்வளவு துன்பப்பட்டாலும் குறை வராது நம்மை நாமே காப்பாற்றிக் கொண்டால் அது பிற்கால வாழ்வுக்கு பயன்படுவதாக இருக்கும். இன்றைக்கு உலகம் வந்து எதை கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா, இன்னொருகளை பார்த்து அதை பார்த்து பழகி கொள்வதில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து மூட நம்பிக்கையில இருந்து, ஆடம்பரத்துல இருந்து எல்லாமே வந்து மற்றவர்களை பார்த்தே பழகி கொண்டிருக்கிறது. நாமும் அதுல வந்து வீழ்ந்திடக்கூடாது. நமக்கு எது சரி என்று படுதோ அந்த தெளிவான சிந்தனையில இருக்கணும். அதில் ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டு அதை கடைபிடித்து வாழ்கின்ற வாழ்க்கை இருந்தால் நீங்கள் குறை உள்ளவர்களாக ஆக மாட்டீர்கள்.
இல்ல மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்பதற்காக ஏதாவது குறுக்கு வழிகளை நாடினாலோ அல்லது தவறான நடத்தைகள் நீங்க ஈடுபட்டாலோ கண்டிப்பாக அவை உங்களுடைய குடும்பத்தின் பெயரை கெடுத்துவிடும். அதனால எந்த நிலை வந்தாலும் குடும்பத்திற்கு கேடு வராமல், தீமை வராமல் காத்துக்கொள்வதை நாம் செய்ய வேண்டும். 8வது திருக்குறளை பார்ப்போம். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின். நலத்தின் கண் என்றால் நல்ல குலத்திலே பிறந்தவன். குலம் சொன்னா நம்முடைய குடும்பத்திலே பிறந்தவர்கள். இங்கே வருகின்ற பொழுது நல்ல குடும்பம், தவறான குடும்பம் சொல்றது ஒரு ஜாதி பிரிவினை கொண்டு இங்கே சொல்ல வரவில்லை என்பதை நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு குடின்னு சொன்னால் உயர்ந்த குடி, தாழ்ந்த குடின்னு சொன்னா அது மேல் கீழ் என்ற நிலைகளுக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அடிப்பில் நாம் கருத்துக்களை கொண்டிருக்கிறோம். அது தவறு. மேல் நிலையில் என்றால் உண்மையை போற்றி ஒழுக்கத்தை போற்றி வாழ்கின்றவர்கள் மேற்குடியினர். ஒழுக்கம் போற்றி வாழாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று திருவள்ளுவர் பல இடங்களிலே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதனால இங்கே நாம குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு குடும்பம், நல்ல குடும்பம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை கொண்டுதான் அது அமைகின்றதை ஒழிய அவர்கள் பிறப்பில் வருகின்ற ஏற்றத்தாழ்வை கொண்டு அமைவது இல்லை என்பது திருவள்ளுவருடைய கருத்து. அதனால நலத்தின் கண் நாரின்மை தோன்றும். நார் என்றால் என்ன? நார்னு தெரியும் உங்களுக்கு. நம்முடைய கயிறு போல இருக்கும், அதான் நார். இப்ப நம்ம பெரும்பாலும் தேங்காய் நார்கள், தேங்காய் நாரை பார்ப்போம், அதுல இருந்து தான் கயிறுலாம் பின்னுவார்கள். நார் என்று சொன்னால் கட்டுவதற்குள்ளே கயிறு. எதை கட்டுவது? மனித பண்பினை ஒன்றோடு ஒன்று கட்டிக்கொள்வதுதான் அந்த நார். அந்த நார் என்பது எது என்று பார்த்தால் அன்புதான். நார் என்று சொல்வது இங்கே அன்புக்கு ஆகுபெயராக வந்திருக்கிறது. நாரின்மை என்று சொன்னால் அந்த ஒன்றோடு ஒன்று சேர்கின்ற அந்த அன்பு இல்லாமை தோன்றினால், அவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான், இருந்தாலும் அவனிடத்துல அன்பு இல்லை என்று தோன்றினால் அதற்கு என்ன சொல்றார் திருவள்ளுவர் அடுத்து? அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அவன் பிறந்த குலத்தின் மீதே ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும், ஐயம். அப்ப இவன் வேற வகையில பிறந்தவன் போல இருக்கு, இந்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல என்று ஐயப்பாடு ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும். இங்கே ஐயப்பாடு இல்லாமல் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களும் தவறு நிலை போகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெயரை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்க முடியும். அம்மாவும் நல்லவர் தானே, அப்பாவும் நல்லவர் தானே, இருந்தா ஏன் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு அது ஒரு இழிவுகளை கொண்டு சேர்த்து விடும். அதுதான் நாரின்மை என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின். நல்ல குடும்பத்தின் நலத்தன் சொன்னா நல்ல குடும்பத்திலே இந்த அன்பு இல்லாமை, அன்பு இல்லைன்னா மற்றவர்களோடு நல்ல முறையில் பழகுவதற்கு தெரியாது இருக்கிற ஒரு போக்கு தோன்றிட்டால் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அவன் பிறந்த அவனுடைய குடும்பத்தின் மேலே ஒரு ஐயப்பாடு நமக்கு தோன்றிவிடும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். அந்த ஐயப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அடுத்து 9வது திருக்குறள். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும். காட்டும் குலத்தில் பிறந்தவர் வாய்ச்சொல். இப்போ ஒரு நிலத்தில் நாம பயிரிட்டோம்னு சொன்னா அந்த பயிர் விளைகின்ற விளைச்சலை பார்க்கின்ற பொழுது அந்த நிலத்தின் தன்மை அது காட்டிவிடும். இது நல்ல நிலம், இந்த நிலம், இந்த நிலத்திலே இந்த விளைச்சல் இப்படி நன்றாக விளைந்திருக்கிறது கால் காட்டும். கால் என்றால் அது முளைத்து வருகிற அந்த அமைப்பு முறைகள், செழிப்புகள் கால் காட்டும். நிலத்தில் கிடந்ததுன்னா அவன் போட்ட விதையை அதோடைய வளர்ச்சி காட்டும். காட்டும் இங்க வருகிறது. இப்போ காட்டு என்பது நம்ம இறுதிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிரின் வளர்ச்சி மன்னிக்கணும், குலத்தில் பிறந்தவர் வாய்ச்சொல் காட்டும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் யார் என்பதை அவர்கள் பேசுகிற பேச்சை எடுத்து காட்டிவிடும். இது ஒரு நல்ல குடும்பத்தில் அவன் பிறந்திருக்கணும், அதனாலதான் அவன் பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, மற்றவர்களை கவருவதாக அமைந்திருக்கிறது என்பதை எது காட்டும் என்று சொன்னால் குலம். குலம் என்றால் அவனுடைய குடும்பம். அவனுடைய குடும்பத்தில் பிறந்தவர் வாய்ச்சொல், நல்ல குடும்பத்தில் பிறந்தவருடைய வாய்ச்சொல் காட்டிவிடும்.
அதனால காட்டும் பின்னால் நீங்க போட்டீங்கன்னா சரியா இருக்கும். குலத்தில் பிறந்தவர் வாய்ச்சொல் காட்டும். எதை காட்டும்? அவனுடைய குடும்ப நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் என்ற ஒரு சான்றிதழை அது காட்டும், கொடுக்கும் என்ற நிலைகளுக்கு அது வந்துவிட்டது. பயிரின் வளர்ச்சி நிலத்தின் வளப்பத்தை காட்டும். அதுபோல ஒருவர் சொல்லும் சொல்நயம் அவர் பிறந்த குடும்பத்தை காட்டிவிடும். 60வது திருக்குறள். நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும். ரொம்ப நல்ல ஒரு திருக்குறள். உடனே நம் உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்வதற்கேற்ற மாதிரி ஒரு திருக்குறள். நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும். உனக்கு நன்மை வேண்டுமா? நாணத்தை போற்று. ரொம்ப எளிதா சொல்றாரு. உனக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நாணம் உன் இடத்துல இருக்கணும். தீமையை செய்வதற்கு நாணுகின்றதற்கு, தவறுகளை செய்வதற்கு நாணுவதற்கு வேண்டும். அப்போ அந்த நாணம் உன் இடத்துல இருந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக மனநலமும் இருக்கும், உடல் நலமும் இருக்கும். ஏனால் தவறு செய்கின்ற பொழுதுதான் மனம் கெட்டு தவறு செய்கின்றார்கள். அப்படி செய்துட்டு பிறகு உடலும் அதனால் கெட ஆரம்பிக்கின்றது. உடலையும் மனதையும் கெடுக்காமல் நாம் காத்துக் கொள்வதற்கு நாம் நாணத்தை போற்ற வேண்டும் என்று திருவள்ளுவரின் திருக்குறளை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு. நல்ல குடும்பம் என்ற பெயர் உனக்கு வேண்டும் சொன்னா எல்லாரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்ளுங்க. ரொம்ப எளிதான ஒன்று. அதனாலதான் சொன்னேன், ரொம்ப எளிதா நம்ம வந்து ஏற்று போடுற மாதிரி. நல்ல குடும்பம்ன்ற ஒரு பேரை குடும்பத்துக்கு நீ எடுத்து தரணுமா? இப்ப எல்லார் இடத்துலயும் வந்து நீங்கள் வந்து நல்ல பணிவாக படை கொள்ளுங்க சொல்றாரு. குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு. இப்போ குலம் வேண்டின் வேண்டுக என்பது பின்னால் போட்டுருங்க. குலம் வேண்டின் யாருக்கும் பணிவு வேண்டுக. எல்லாரிடத்திலும் பணிவாக போற்றுகின்ற நிலைகளுக்கு நாம் வர வேண்டும் என்பதை இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்பொழுது இந்த இறுதி திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள். அது ரொம்ப அந்த அமைப்பு முறை, சொன்ன முறை இலக்கிய நயம் மிக நன்றாக இருக்கிறது. உனக்கு உடம்பு நல்லா இருக்கணுமா? நாணத்தை போற்று. ஏன் நாணத்தை போகணும்? தீமை செய்ய மாட்டே. நீ தீமை செய்யாதுச்சுன்னா உடலும் நல்லா இருக்கும், உள்ளமும் நல்லா இருக்கும். குலம் வேண்டுமா? நல்ல குடும்பம் என்ற பெயர் வேணுமா? எல்லா இடத்திலும் பணிவா இருக்கு. நீ பணிவா பழகின்ற பொழுது நீ யாருக்கும் எதுவும் கொடுக்கலனாலும் அந்த பணிவு தான் உனக்கு ஒரு நல்ல பெயரை மற்ற இடத்துல வந்து காட்டி கொடுக்கும். அப்ப அந்த பணிவு வருகின்ற பொழுது அவர்கள் உன்னை மட்டும் போற்ற மாட்டார்கள், உன் குடும்பத்தையும் இணைத்துத்தான் போற்றுவார்கள் என்பதை இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நல்லது. இன்னும் சிறு நேரத்தில் நமக்கு வந்து ஒரு மேற்பார்வையை பார்த்து வந்து விடுவோம். இற்பிறந்தார் கண்ணும் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடம் அல்லாது மற்றவரிடமும் இல்லை. எது இல்லை? இயல்பாக ஒழுக்கத்தையும் நாணத்தையும் ஒன்றாக போற்றுகின்ற பண்பு இல்லை. அப்போ இந்த செப்பம் என்ற நடுநிலை போற்றும் ஒழுக்கத்தையும் நாணத்தையும் போற்றுகின்ற பண்பு யாரிடம் வரும் என்றால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடத்துல தான் அது வரும் என்பது திருவள்ளுவர் சொல்றாரு. கீழே வந்து நமக்கு அந்த 10வது திருக்குறளை சொல்லும் பொழுது நமக்கு பொதுவா சொல்லிட்டாரு. உங்கள்கிட்ட நீ பிறந்த குடும்பத்துல இதெல்லாம் இல்லையா? மேல நீ படிச்சதெல்லாம் இல்லையா? பரவாயில்ல. ஆனால் உன்னிடத்தில் அவர் அந்த பண்புகளை போற்று என்று இறுதிக்கு வந்துட்டார் அவரு. சரி, ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். ஒழுக்கம், உண்மை, தீமைக்கு நாணுவது, இம்மூன்றிலிருந்தும் குடிப்பிறப்பில் நற்குடி பிறந்தவர்கள் வந்து தவறமாட்டார்கள். 3வது திருக்குறள். நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும். இது நம்முடைய இலக்கணம், வாழ்வுக்குள்ள இலக்கணம், நம்ம ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய இலக்கணம். அதாவது முகத்தில் ஒரு புன்சிரிப்பு, நகை, இன்சொல், இகழாமை. ஈகை என்றால் மற்றவர்களுக்கு கொடுப்பது, இன்சொல் பிறரை இகழாம இருக்கிறனாலும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் போற்றி கொண்டு வா. அது உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தும். வகையென்ப வாய்மை குடிக்கும். உண்மையான குடும்பத்திற்கு அதுதான் அழகு. நீ நல்ல ஒரு குடிமகன் என்று
மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு இந்த நான்கையும் போற்று என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்கள். அடுத்து, அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கடுக்காக செல்வங்கள் பல பெற்றால் கூட நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் தமக்கும் பிறருக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் எவ்வளவு செல்வம் இன்றைக்கு செல்வம் கையில் கிடைத்து விட்டால் அவரிடத்துல செருக்கும் என்பது தானாக வந்து விடுது. பலரிடத்துல, எல்லாரிடத்திலும் சொல்ல, பலரிடத்தில் வந்து விடுகிறது. அப்படி வந்து விட்ட பிறகு தவறுகளை அறியாமலேயே சிலர் செய்யவும் ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதனால் திருவள்ளுவர் சொல்றாரு, கோடி வந்தாலும் வந்துட்டா கூட குறையில்லை, ஆனால் பிறருக்கு தீமை செய்யாத செயல்களை செய்யாதிருங்க என்று நமக்கு கட்டளை இடுகின்றார்கள். 5வது திருக்குறள்ல, வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும். கொடுக்கறதுல உள் வீழ்ந்த கண்ணும் சொன்னால் நமக்குள்ளேயே இல்லாமை என்பது வந்த பிறகும் போதும். கண்ணும் என்றால் போதும், வந்த போதும். பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று. பழங்குடியில் பிறந்தவர்கள், இங்க பழங்குடி என்பது நமக்கு இன்றைக்கு ஓராங் ஆசிரியெல்லாம் பழங்குடின்னு சொல்றோம். ஆனால் இங்கே உள்ள பழங்குடி அந்த பழங்குடியை காட்டாது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இது காலங்காலமாக நல்ல பழக்கங்களை போற்றியவர்களை பழங்குடி என்று சொல்லுவார்கள். ஒரே மாதிரி மரபு வழியில் வாழ்கின்றவர்கள். பழங்குடியில் கொடுத்து வாழும் குடும்பத்தினர், பழங்காலத்திலிருந்து கொடுத்து வாழும் குடும்பத்தினர் தம் பொருள் குறைந்த போதும் கொடுக்கும் பண்பிலிருந்து பின்வாங்குவதில்லை. 6வது திருக்குறள், சலம் பற்றி சார்பில செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்வதும் என்பார். சலம் பற்றி சார்பில செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்வதும் என்பார். குற்றமற்ற குலத்தை போற்றி வாழ்கின்றேன் என்று சொல்லுகின்றவர்கள் சலம் பற்றி, வெறுப்பு கொள்வதை பற்றி, அதை கருத்திற்கொண்டு, வெறுப்பை கருத்திற்கொண்டு சால்வில செய்யார், நன்மை தராத எந்த செயலையும் செய்ய மாட்டார் என்று சொல்லுகின்றார்கள். 7வது திருக்குறள், குடிபிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசிம்பின் மதிக்கண் மாறுபோல உயர்ந்து நிற்கும். நல்ல குடும்பத்திடத்துல பிழை ஏற்பட்டு விட்டால் அது நிலவில் காணுகின்ற மறுபோல, மாசு போல உயர்ந்து மற்றவர்களுக்கு உடனே தெரிந்துவிடும் என்பதை அவர் சொல்லுகின்றார்கள். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். நல்ல குடும்பத்தின் இடத்துல அன்பு இல்லாமை தோன்றிவிட்டால், அவன் நல்ல குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தாலும் அவன் இடத்துல அன்பில்லாமை தோன்றிவிட்டால் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அவன் குணத்தில் அன்பில்லாமை காணப்பட்டால் அது அவன் பிறந்த குடும்பத்தில் மேல் ஐயத்தை ஏற்பட செய்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். நிலத்தில் கிடந்ததை கால் காட்டும் குளத்தில் பிறந்தவர் வாய்ச்சொல். பயிரின் வளர்ச்சி நிலத்தின் வளப்பத்தை காட்டும். அதுபோல ஒருவர் சொல்லும் சொல் நயம் அவர் பிறந்த குடும்பத்தை காட்டும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் தவறான சொற்களை பேச மாட்டார்கள். இதை திருவள்ளுவர் ஒழுக்க உடைமையிலும் எடுத்து காட்டுவார்கள். யார் ஒருத்தர் ஒரு தவறான சொல் வந்துகிறதோ அவன் ஒழுக்கம் இல்லாதவன் என்பதை அந்த அதிகாரத்திலே திருவள்ளுவர் சொல்லுவார்கள். 10வது திருக்குறள், நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும். இது நம்ம அடிக்கடி சொல்லி வச்சுக்கலாம். நலம் வேண்டுமா, நானுடைமை வேண்டும். குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு. குலம் வேண்டின் யாருக்கும் பணிவு வேண்டுக. நல்ல குடும்பம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லாரிடத்திலும் பணிவை போற்றுகின்ற பண்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த திருக்குறள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். சரி, இதுவரையில் நாம் குடிமை என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு திருவள்ளுவர் ஒரு குடும்பத்திற்கு வேண்டிய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், எது கொண்டு இருந்தால் ஒரு நல்ல குடும்பம் என்ற பெயரை நம்மால் காப்பாற்ற முடியும் என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து விளக்கியிருந்தார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கடைபிடித்து நடக்க வேண்டிய குரட்பாக்களை கொண்டிருப்பது. அதனால
இந்த கருத்துக்களை கேட்டவர்கள் ஏதாவது இதில் ஐயப்பாடு இருந்தால் அல்லது ஏதாவது சொல்ல விரும்பினால் உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதற் பகுதியை இதோடு முற்றுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிக சிறப்பாக உரைத்தீர்கள்.